இந்த மாட்டு பொங்கலுடைய உண்மையான தாத்பரியம் என்ன? ஏன் நம்ம அன்னைக்கு அந்த கோமாதாக்கும் மற்ற மாடுகளுக்கும் நம்ம ஏன் நன்றி சொல்லணும்? இப்போ நீங்கள் வந்து நின்னேன்னா ஒரு நாய் கண்டுபிடிச்சிடும் உங்களுடைய பூர்வஜன்மம் என்னன்னு. ஒரு யானை கண்டுபிடிக்கும், ஒரு குதிரைக்கு தெரியும், பாம்புக்கு தெரியும், அதே பசுமாட்டுக்கு தெரியும். எல்லா தேவர்களுடைய அணுக்கரம் இருந்தால் தான் இந்த விளைச்சல்கள், வருணனுடைய அணுக்கரம் இருந்தால் தான் மழை பெய்யும், சூரியனோட அணுக்கரம் இருந்தால் தான் விளைச்சல் விளையும், ஸ்டார்ஜ், சந்திரனுடைய அணுக்கரம் இருந்தால் தான் அந்த நெல்லில் சத்து இருக்கும். நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் வந்து வேற ப்ரொஃபஷனில் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து மழை பெஞ்சான்னா விவசாயம் வச்சான்னா எனக்கு என்ன கவலை அப்படி அந்த காலத்தில் இல்லை. அக்ரஹாரங்கள்ல நான் சொல்றது அக்ரஹாரத்தில் இந்த கோலாட்ட ஜோதிரையை பார்க்க முடியும். கோமாதா பூஜை பண்றவா குறைவில்லாத செல்வத்தோடு வாழ்வான்னு சாஸ்திரம் அதுக்கு பிரமாணம் இருக்கு. ஐயா வணக்கம். நமஸ்காரம். தொடர்ந்து நல்ல முத்தான பதிவுகள் கொடுக்குறோம். போகி ஆயாச்சு, பொங்கல் ஆயாச்சு, அடுத்த நாளே வந்து மாடுகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக மாட்டுப் பொங்கல் நம்ம வந்து கொண்டாடுறோம். நிறைய ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விசேஷமாக நிறைய ஊர்களில் நடக்கும். இந்த மாட்டுப் பொங்கலுடைய உண்மையான தாத்பரியம் என்ன? ஏன் நம்ம அன்னைக்கு அந்த கோமாதாக்கும் மற்ற மாடுகளுக்கும் நம்ம ஏன் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாத்பரிய ரகசியத்தை நீங்கள் நேயர்களுக்கு சொல்லணும். அதாவது நல்லா முதலே நீங்கள் சொல்லிட்டேன், மாடுகளுக்கு நன்றி சொல்லணும், நீங்களே சொல்லிட்டேன். நான் என்ன சொல்ல வரேனோ அதை நீங்களே சொல்லிட்டேன், கேள்வியாகவே கேட்டேன். உண்மையாக அதுதான். அதான் முதல்ல இந்த பொங்கல்ங்கிறதே திருக்குறளில் சொன்ன மாதிரி என்னன்றி கொன்றாருக்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்நின்றி கொன்றாம் அதற்கு. அப்போ அந்த அந்த பயிரை கொடுத்த, அந்த விளைச்சலை கொடுத்த அந்த இந்திரனுக்கு, வருணனுக்கு, தேவர்களுக்கெல்லாம், சூரியனுக்கு நன்றி செலுத்துறது தான் பொங்கல் பண்டிகை. அதே மாதிரி அந்த விவசாயம் உழணும் இல்லையா, அதுக்கு மாடு வேணும் இல்லையா, உழுவதற்கு மாடு. இன்னைக்கு டிராக்டர் வந்துருத்தோ, நிறைய மிஷின்லாம் வந்துருத்தோ, ஆனால் அந்த காலத்தில் இந்த மாடுகள் தானே உழுந்தது, மாடு தானே. மாடு வச்சுன்னு கலப்பையை ஊனி இழுத்துன்னு போனது மாடு தானே. இன்றைக்கி அந்த பயிர்கள்லாம் எடுத்துட்டு அந்த மாட்டு வண்டியில் போட்டி தானே எடுத்துன்னு போய், காளை மாட்டில் மாட்டு போட்டு தான் எடுத்துன்னு போய் தானே பயிரை கொண்டு போய் இந்த கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வருது. ஆமாம். அப்போ அந்த ஒரு பக்கம் மாடு அந்த நிலத்துல, பயிர் நிலத்துல இருந்து உழுது, என்ன ஆழமாக உழுது, அது எவ்வளோ உழுதும் போது மணலுக்குள்ளே அந்த கலப்பையை உள்ளே குத்தி அதை இழுத்துன்னு போகணும். ஒரு மணலில் நம்ம ஒரு பம்பட்டியை வச்சு குத்தி எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுவோம், அப்போ ஹெவியாக இருக்கும். அப்போ ஒரு கலப்பையை குத்தி அதை அந்த கலப்பை வீட்டே பயங்கரமாக இருக்கும். அதையும் சேர்த்து அந்த மாடு இழுத்துன்னு போகிறதுனா அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும், அது எவ்வளோ இம்சையாக இருக்கும். ஆனால் அது இம்சை கிடையாது. அந்த மாடை அதை வந்து இழுத்துன்னு போய், ஏன்னா இந்த பசுமாட்டுக்கு எப்பயுமே ஒரு 5 பிராணிகளுக்கு ஞானம் உண்டு. அது அதுக்குன்னா நாய்க்கு உண்டு, பாம்புக்கு சர்பத்துக்கு உண்டு, யானைக்கு உண்டு, குதிரைக்கு உண்டு, இன்னொன்று மாடுக்கு உண்டு. இந்த 5க்கு தான் ஞானம். இன்னும் சொல்லப்போனால் பூர்வ ஜென்மமே தெரியும் அவளுக்கு. இப்போ நீங்கள் வந்து நின்னேன்னா ஒரு நாய் கண்டுபிடிச்சிடும் உங்களுடைய பூர்வ ஜென்மம் என்னன்னு. ஒரு யானை கண்டுபிடிக்கும், ஒரு குதிரைக்கு தெரியும், ஒரு பாம்புக்கு தெரியும், அதே பசுமாட்டுக்கு தெரியும். அதனால தான் திடீர்னு நீங்கள் ரோட்டில் பசுமாடு பாருங்க, யாராவது திடீர்னு பார்த்தா திடீர்னு யாரும் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை கொட்டி தூக்கிடுறது. ஆமாம். அவன் பாட்டு இருப்பான், ஆனால் அவனை முரட்டுத்தனமாக தாக்கும். ஏன்னா பூர்வ ஜென்மத்தினுடைய அது தெரியும், தவறுகள் தெரியும். அதே மாதிரி இந்த ஞானம் அந்த பசுமாட்டுக்கு, மாட்டுக்கு உண்டு. அது மட்டும் கிடையாது, பசுமாட்டில் தான் நம்ம இதில் 33 கோடி தேவர்கள்லாம் பசுமாட்டுக்குள்ளே இருக்கான். பசுமாட்டுக்குள்ளே அத்தனை தேவர்கள். இன்றைக்கி கிரகப்பிரவேசம் போது சில பேர் கோபூஜை பண்ணுறேன்னு பண்ணுவான். யாராவது சில பேர் வைஷ்ணவா தப்பாக நினச்சக்கூடாது. சில பேர் வைஷ்ணவான பெருமாளை தவிர யாரும் சேவிக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் கிரகப்பிரவேசம் போது கோபூஜை பண்ணிடுவான். நீ பெருமாளை தவிர சேவிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் கோபூஜை பண்ணால் கோபூஜையில் அந்த நெத்தியிலே முகத்திலே விநாயகர் தான் இருக்கிறார். அந்த எல்லா தேவர்களும் பசுமாட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்படி பசுமாடு சேவிச்சாலே எல்லா தேவர்களும் சேவிச்ச மாதிரி. அப்போ அங்கே சரணாதிக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான்னு சொல்கிறேன். அதனால தான் கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் கூட கோபூஜை, கஜ பூஜை, அஸ்வ பூஜை, இந்த 3 பூஜை பண்ணுவான். அதில் கோபூஜை பிரதானம். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா ரெங்கநாதருக்கு வந்து பசுமாடு, யானை, குதிரை தரிசனம் ஆகித்தான் அதுக்கப்புறம் தான் பக்தர்கள் தரிசனம் பண்ண முடியும். அப்போ இந்த பசுமாடு வந்து தேவர்கள்லாம் இருக்கா.
புரியுது. இப்போ தேவர்களால் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ எல்லா தேவர்களுக்கும் இப்போ சூரியனுக்கு இந்திரனுக்கு வழிபடுறதெல்லாம் எப்படி வழிபடுறதுன்னா ஒரு பசுமாட்டுக்கு பூஜை பண்ணாலே போதும். எல்லா தேவதையும் பிரீத்தி ஆகிடுவான். தனித்தனியாக ஒவ்வொரு தெய்வங்களையும் போய் நம்ம போய் தேவதையை சேவிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அந்த பசுமாட்டுக்கு அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி, தெய்வீக சக்தி பசுமாட்டுக்கு எல்லா தேவர்களும் இருக்கிறதுனால இருக்குது. அதனால் அந்த பசுமாட்டுக்கு அது கோமாதான்னு நம்ம தரிசனம் பண்ணுறோம், சேவிக்கிறோம். அதே மாதிரி இந்த காளை மாடு, அந்த காளை தானே அந்த உழைச்சி அந்த உழவர்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்து சேர்க்கறது இல்லையா அந்த தானியங்கள் உற்பத்திக்கு. அப்போ அதுகளுக்கு நன்றி படுக்கணும், அதுகளுக்கு கொண்டாட வேண்டாமா, அதுகளை பாராட்டணும். அதுதான் மூலம் அதுக்கு. அதனால் அந்த கோபூஜை அப்படிங்கிற பூஜை பசுமாட்டுக்கும் சரி காளை மாட்டுக்கும் சரி ரெண்டுக்குமே பண்ணுவோம். இது பால் தந்து என்ன தேவதைகளுடைய அனுகிரகத்தை நிறைய பேர் பசுமாட்டுக்கு தான் இந்த கோபூஜை பண்ணுவாங்க. காளை மாட்டை பெருசா காளை மாட்டை விவசாயிகள் பண்ணுவான். காளை மாட்டை விவசாயத்துக்கு காளை தானே. அதனால அவ விவசாயிகள் காளைக்கு பண்றா, மற்றவா பசுக்களுக்கு பண்றா. ஆனா இவாளும் சேர்ந்து பசுமாட்டுக்கு பண்ணுவா. ஏன் பண்ணுவான்னா அந்த பசுமாட்டுல சொல்றேன் எனக்கு காரணம், எல்லா தேவர்களுடைய அணுக்கரம் இருந்தா தான் இந்த விளைச்சல்கள், வருணனுடைய அணுக்கரம் இருந்தா தான் மழை பெய்யும், சூரியனோட அணுக்கரம் இருந்தால் தான் விளைச்சல் விளையும், ஸ்டார்ஜ், சந்திரனுடைய அணுக்கரம் இருந்தால் தான் அந்த நெல்லில் சத்து இருக்கும். இப்போ சந்திரன்ட்டு மூலிகைகள், ஔஷதாதிபதி, ஔஷதராஜன்னு பேர் சந்திரனுக்கு. சந்திரனுக்கு தான் மருந்து இருக்கு இல்லையா. இப்போ துளசி இருக்குன்னா துளசியினுடைய செடி வளர்றதுக்கு சூரியனுடைய ஒளி பட்டாலே போதும், ஸ்டார்ஜ் வளர்ந்துரும். ஆனால் சந்திரனுடைய ஒளிவில் தான் துளசியினுடைய மருந்து உற்பத்தி ஆகும். ஔஷதம் சொல்கிறோம் இல்லையா, மூலிகை மருந்து. அதுக்கார ஔஷத ராஜன் யார்? சந்திரன். அப்போ சந்திரனை கும்பிடணும், சூரியனை கும்பிடணும், இந்திரன் ராஜாவனை கும்பிடணும், அந்த மலையை குடிக்க வரணும். இப்போ எல்லாரையும் கும்பிடணும்னா ஒவ்வொருத்தரை கும்பிட்டு முடியல. அப்போ ஒரு பசுமாட்டை செவிச்சிடும், எல்லாரும் செவிச்ச மாதிரி எல்லாரும் அதுக்குள்ளே இருக்காங்க. அதனால் பசுமாடு கோபை அவளுக்கு நன்றி தெரிவிக்கிறது. அதோட பசுமாட்டுக்கு அதே மாதிரி இந்த உழவுக்கு யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த உழவான அந்த தானியங்கள் எடுத்துன்னு போய் அந்த பட்டணத்தில் சேர்க்கறது, அந்த கரும்பாக இருந்தாலும் கரும்பாலையில் போய் சேர்க்கறது, எல்லாம் அந்த மாடு கஷ்டப்பட்டு அவளுக்கு அதுக்கெல்லாம் இன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுத்து அவளெல்லாம் பூஜை பண்ணி அந்த ஒரு நன்றி தான், நன்றி தெரிவிக்கும் முகமாக இறைவனுக்கு நன்றி, தேவருக்கு நன்றி, என்ன அதுபோக அந்த உழைப்பாளர்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி இருக்குமோமா பண்ணணும். அது மக்களும் இந்த விழாவில் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு இளைஞர்களுக்கு, அந்த கஷ்டப்பட்டு உழைச்ச இளைஞர்களுக்கு, அந்த உழவு பண்ண விவசாயிகள், அந்த குடும்பத்தில் இளைஞர்கள் பல அவளுக்கெல்லாம் அந்த ஒரு ஆர்வத்தை வளர்க்குறதுக்கு தான் ஜல்லிக்கட்டு. அதாவது மாட்டு பொங்கல் நமக்கு தெரியறதே அன்னைக்கு நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு எல்லாருமே பார்ப்பாங்க. நேர போக முடியாதவங்க எல்லாம் இப்ப இருக்கிற இந்த சேட்டலைட்டுடைய உதவியோட நேர்ல பார்ப்பாங்க. அது ஒரு ஆர்வம். அந்த காலை துள்ளி குதிச்சு வெளியில வரும்பொழுது அது மஞ்சு விரட்டு இதெல்லாம் இந்த காலத்துல அவளுக்கெல்லாம் அந்த மாட்டினுடைய கொம்புல அந்த பரிசு பொருட்கள்லாம் வச்சு அதை பிடிச்சு அந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு அவள்லாம் ஆனந்தம் இருக்கிற அந்த காலத்துல. ஒரு காலத்துல இன்னைக்கு எல்லாத்தையும் பணம் இருக்கு, வசதி இருக்கு, வந்துட்டா. அதனால அதனுடைய மகத்துவம் தெரியல. ஒரு காலத்துல அந்த மாட்டினுடைய கொம்புல சில பரிசு பொருட்களை ஒரு ரூபா 2 ரூபாய் கட்டியிருப்பான். அந்த 1 ரூபா 2 ரூபா கிடைச்சாலே அவளுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆனந்தத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம சாஸ்திரங்கள் அந்த கொண்டாடணும். எல்லா ஆத்மாக்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடு எல்லாம். அன்பே சிவம்னு சொல்றோம் இல்லையா. அப்ப எல்லாருக்குள்ளேயும் சிவம் இருக்கா, சர்வம் அது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம். ஆக்சுவலா எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான், புரியுதா உங்களுக்கு. அப்ப அந்த இறைவனை அடையணும்னு சொன்னா அந்த எல்லாருக்குள்ளேயும் இந்த ஆனந்தத்தை யார் பார்க்குறாளோ அவாதான் உண்மையான மனிதன். அப்படிதான். அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய பண்டிகைகள். அதில் இந்த போகியில் ஆரம்பித்து என்ன இப்போ இந்த மார்கழி மாதம்தான் இதுக்கு இந்த மனிதனை உருவாக்குறது, மனிதத்தன்மையை உருவாக்கக்கூடியதான் மார்கழி மாதம். அதனால தான் மார்கழி மாதம் அந்த பக்தி நோன்பு, பாவை நோன்பு, திருப்பாவை, திருவம்பாவை நோன்பெல்லாம் பண்ணி அந்த யோக மாதம்னு பேர். இது சில பேர் பீட மாதம்னு சொல்லுவாங்க மார்கழியை. இது பீட மாதம் கிடையாது. மார்கழி பீடா மாசம்னா ஆதாரமான மாசம். ஆதாரமான பக்திக்கு, யோகத்திற்கு ஆதாரமான மாசத்துல அந்த மார்கழி மாசத்தை கடந்து அந்த போகி இன்றைக்கு பழையன கழிதலும் பொதுவன புகுதுன்னு சொல்லி நம்மளுடைய அனைத்து விதமான காம குரோத லோக மதமாச்சரியங்களெல்லாம் ஒழிச்சு அடுத்து தை பிறந்து எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து அந்த பலனை அனுபவிக்கும் போது கூடி கொண்டாடி குழவி பொங்கலிட்டு குத்தாடி கும்மி அடித்து கொண்டாடி அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பசுமாடு அந்த மாட்டு பொங்கல் இன்னைக்கு அவளை அதுகளுக்கும் நன்றி தெரிவிக்குமா பொங்கல் வைத்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விழா
நம்முடைய சனாதன தர்மத்தில் இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நம்முடைய இந்தியா முழுக்கவே இருக்குது மகர சங்கராந்திங்கிறது. இருக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விழா. அதுவும் நம்முடைய திருவருள் சேனல் முழுக்க அடியன் வந்து இதன் மூலம் மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு அடியனுக்கு பெரிய பாக்கியம். இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்கு அன்னைக்கு நாங்க பூஜை பண்றவங்க பண்ணலாமா, ஒருவேளை முடியாதவங்க கோமாதாவனுடைய அந்த சிலைகளை வாங்கி நாங்க வச்சு டெய்லி பூஜை பண்ணலாமா, இதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கும். இதற்கு வந்து என்ன மாதிரி ஒரு பதில்? அதாவது உங்களுக்கு இந்த கோலாட்ட ஜோத்திரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? இந்த ஐப்பசி மாதம் தீபாவளியொட்டி கோலாட்ட ஜோத்திரைன்னு கிராமங்கள்லாம் நடக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ பசுவுங்கன்று களிமண்ணில் செஞ்சு பண்ணுவான். பசுவா பசுவையா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவான். கோலாட்ட கும்மி அடித்து கோலாட்டம் அடித்து பாடுவான். என்ன மச்சு வீடு கட்டித்தாரே நானும் மலையாளம் போய் வாரேன், 8 அடி கூட்டுக்குள்ளே சுவாமி துணை நாள் இருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவான். ஏன்னா இது எதுக்குன்னா, அந்த கோலாட்ட ஜோத்திரம் மலைக்காண்டி பண்ணுவான். அப்போ பசுமாட்டு அப்போ வந்து முளைப்பாரி வளர்த்து பசுங்கண்ணி எடுத்து களிமண்ணில் செஞ்சு 10 நாள் அதுக்கு முன்னே வச்சு ஒரு இடத்துல வச்சு பெண்கள்லாம் சேர்ந்து எல்லா தரப்பட்ட பெண்களும் குழந்தைகள் பெரியவாளும் நல்லா ட்ரெஸ் பண்ணி கோலாட்டம் அடித்து அந்த பசுமாட்டை கொண்டாடி அப்புறம் கடைசி நாள் ஜோத்திரையோட கடைசி நாள் அதை எடுத்துன்னு ஊர்வலமாக எடுத்துன்னு போய் ஆத்தங்கரையில் போய் கரைச்சி அன்னைக்கு வந்து எல்லா ராத்துலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவான். இது வந்து நம்முடைய பாரதத்தில் உள்ள பண்பாட்டில் ஏதோ ஒரு பண்பாடு. அந்த பசுமாடை வந்து மழை பெய்யறதுக்காண்டி பசுமாடை முன்னாடியே கும்பிடுறது. நீங்க மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நன்றி தெரிவிக்குமா பண்றது, அந்த மழையை கொடுக்கறதுக்கே பசுமாட்டுக்கு சிலை செஞ்சுதான் பண்ணியிருக்கா. அந்த சிலைக்கு ஆதாரம் மூலம் சொல்றேன். அப்ப பசுமாடை சிலை தெரிந்து வழிபடணும் அப்படிங்கிறது நகரத்தாருக்கு கொடுத்தது. இப்ப நான் ஆஃபீஸ் போறேன், நான் வந்து வேற ப்ரொஃபஷனில் இருக்கேன், ஆனா எனக்கு வந்து மழை பெஞ்சான்னா விவசாயம் வச்சான்னா எனக்கு என்ன கவலை அப்படி அந்த காலத்துல இல்லை. அந்த காலத்துல அக்ரஹாரங்கள்ல, நான் சொல்றது அக்ரஹாரத்துல இந்த கோலாட்ட ஜோத்திரையை பார்க்க முடியும். இந்த காலத்துல நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்காங்கிற ஒரு அக்ரஹாரத்துல மழை பெய்யணும், கிராமத்துல மழை பெய்யணும், அந்த விவசாயிகள்லாம் பயிர் செழிக்கணும், அவன் அந்த மழையை நம்பி பயிர் வச்சிருக்கிறா. அதனால அக்ரஹாரத்துல என்ன பண்ணுவான்னா இந்த கோலாட்ட ஜோத்திரையை பண்ணுவான். பசுவும் மாடையும் கண்ணுக்குட்டியும் களிமண்ணில் செஞ்சு 10 நாள் கோலாட்ட ஜோத்திரை நடக்கும். இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா நிறைய ஊர்களில் அக்ரஹாரங்களில் பார்க்கலாம். அப்போ இது ஒரு வழிபாடாகவே அந்த மாட்டுப்பொங்கலுக்கு மாட்டுக்கு நன்றி கோமாதாக்கு நன்றி தெரிவிக்கிறது பண்ணுறா. இவாளுக்கு அதை கொடுக்கணுங்கிற மழையை கொடுத்து அவள் பயிர் விளையணுங்கிறதுக்கு முன்னாடியே பசுமாடுக்கு பண்ணுறா. நீங்கள் கேட்குற கேள்வி எதுலேயே வந்துடுது. அதனால் அந்த நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் பசுமாட்டுக்கு நேரடியாக பூஜை பண்ணாட்டாலும் இன்னைக்கு கோதானம்னு பிராமணர் கொடுக்கும் போது இந்த வெள்ளியில் பசுங்கன்று வாங்கி எடுத்து கொடுக்குறா. அப்போ எத்பாவம் தத்பவதின் வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. நீ எதை எவ்வாறு பாவிக்கிறாயோ அது அவ்வாறாக மாறிவிடும். ஒருத்தர் நல்லவன்னு பார்த்தா அவன் நல்லவனா இருப்பான், ஊருக்கே கெட்டவனா இருந்தாலும் நமக்கு நல்லவனா மாறிடுவான். அவனை கெட்டவன் பார்த்தா ஊருக்கே நல்லவனா நமக்கு கெட்டவனா மாறிடுவான். அப்போ நம்முடைய பாவத்தின் மூலமாகவே ஒன்றை சரி பண்ண முடியும். இப்போ கல்லை கடவுளாக பார்த்தா கடவுளாக இருக்கும், கல்லாக பார்த்தா கல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த பசுமாடு உருவத்தை வச்சு தாராளமாக வழிபடலாம். கோபூஜை பண்ண முடியாதவெல்லாம் வீட்டிலேயே ஒரு வெள்ளியில் வசதி இருக்கிறவா ஒரு வெள்ளி கோபூஜை வாங்கி பசுமாடு வாங்கி வச்சு அதுக்கு பூஜை பண்ணலாம். இல்லை கொஞ்சம் வசதி கம்மியான மண் சிலைகள் நிறைய இருக்கு, அந்த சுதை சிலைகள்லாம் வாங்கி பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அருமை. ஏன்னா வீட்டுக்குள்ள எப்பவுமே அந்த கோமாதாவனுடைய சிலையும் அந்த குழந்தை பசுவோட அந்த கன்று இருக்கிறது வந்து எப்பவுமே ஒரு சுபீட்சத்தை குறிக்கும் அப்படிங்கறதான் நம்ம வந்து சொல்லுவோம். நீங்க சொன்ன மாதிரி அதுல எல்லா 33 கோடி தேவர்களும் குடியிருக்காங்க. இந்த மாட்டு பொங்கல் திருநாள்லேருந்து இது வரைக்கும் பண்ணாதவங்க நிச்சயமா அவங்களுடைய பூஜை அறையில இதுவும் ஆட் பண்ணி வச்சு கண்டிப்பா கோமாதா பூஜை பண்றவா குறைவில்லாத செல்வத்தோடு வாழ்வான்னு சாஸ்திரம் அதுக்கு பிரமாணம் இருக்கு. நிச்சயமா அதை பத்தி நம்ம தொடர்ந்து நேயர்களுக்கு அதை ஒவ்வொரு விஷயத்துக்கான தாத்பரியம் என்னங்கிறத நம்ம தனித்தனி பதிவுகளாக கொடுக்குறோம். திரும்பவும் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நமஸ்காரம்.